So question number 3. சொல்றேன் என்ன சொல்றீங்க question number 3ல Write two different vectors having same direction. சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம ஏதாவது ரெண்டு வெக்டார் எடுத்து அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுங்க மேக்னிடியூட் கூட சார். தேவையில்லை. ஓகே, மேக்னிடியூட் சொல்றேன், அது கூட தேவையில்லை. என்னன்னா கொடிநீர் கான்செப்ட். கொடிநீர்னு என்ன மீனிங்? ரெண்டுமே சேம் டைரக்ஷன் போகுது. கொடிநீர்னு ஆமாம். மீனிங் அவ்வளவுதான். அது கொலினியர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஏ வெக்டர் வந்து ஐ வெக்டர் பிளஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 3 கே வெக்டர் இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குதுன்னா சரிங்களா, அப்போ இதே டைரக்ஷன் போக வேணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் கொலினியர். அப்போ கொலினியர் மீனிங் என்னன்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்டு பி வெக்டர். இதுதான் கொலினியரோட வெக்டர் கான்செப்டோட டெஃபினிஷன். வெக்டரோட பேசிக் டெஃபினிஷன் தான் கொலினியரோட பேசிக் டெஃபினிஷன் தான். சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்கள் கொலினியர்னா ஒரே இதில் போகலாம், இல்லை சேம் டைரக்ஷனில் பேரலாக கூட போகலாம். அது நமக்கு தெரியாது. ஒரே லைன் மேலேயே போகலாம். சேம் டைரக்ஷன் சொல்கிறாங்க. இது சேம் வெக்டர்லயே இப்போ வந்து சேம் இன்சிடென்ட் பாயிண்ட் கோ இன்சிடென்ட் பாயிண்ட் சொல்லுங்க இல்லை. அப்போ கோ இன்சிடென்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரே இதில் போகலாம். இல்லை சேம் டைரக்ஷனா பேரலாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கோ இன்சிடென்ட் பாயிண்டாக இருந்தால் நம்ம அந்த மீனிங் சொல்லலாம். அதனால் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதனோட மீனிங் இதனோட மீனிங் அதுதான் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதுல என்ன டவுட் இருக்குதா? ஒன்று பேரலாக இருக்கலாம், இல்லைன்னா அதே லைன் மேலே இருக்கலாம். அப்போ அதனோட டெஃபினிஷன் என்ன? ஏ வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா இன்டு பி வெக்டர். அப்போ ஏ வெக்டர் தெரிஞ்சா கூட பி வெக்டர் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சம் ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான். நான் 2ங்கிறது ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணுறேன். 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். அவ்வளோதான். அப்போ இது ரெண்டு வெக்டர் என்னது? இந்த மாதிரி எந்த வெக்டர் வேணால் எடுக்கலாம். இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வெக்டர் என்னங்கிறது சேம் டைரக்ஷன். கரெக்டுங்களா? என்ன கேட்டுக்கிறா? சேம் டைரக்ஷன் டிஃபரெண்ட் வெக்டர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் வெக்டர் தான், பட் சேம் டைரக்ஷன். அப்போ என்ன ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின் போகணும்? சேம் டைரக்ஷன் அண்ட் டிஃபரெண்ட் வெக்டர்னா இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஐடியா ஓகேவாமா? இல்லை வேற என்ன வேணுமா? ஐடியா புரிஞ்சுங்க சார். ஓகே, மெதுவாக 1 மார்க்கில் கேட்பாங்க.